நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். எந்த ஒரு உடல் ரீதியான குறைபாடும் ஒரு பொருட்டல்ல என்பதை நிரூபித்து வருகிறார் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி மாணவர் ஒருவர். இவரை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். குறை ஒன்றும் பெரிதல்ல என்ற முழக்கம் மிருதங்க இசை வழியே வழிந்தோட இங்கு மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருப்பவர் பெரியசாமி. 19 வயது, உயரம் குறைந்த மாற்றுத்திறனாளி மாணவரான இவர் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டியைச் சேர்ந்தவர். தந்தை விபத்தில் இறந்துவிட உடன் பிறந்த சகோதரரும் நோய்க்கு பலியாக தங்கையும் கூலி வேலைக்கு செல்லும் தாயுமே இவருக்கு உறவு. மிருதங்கம் பயில வேண்டி தன் குடும்பத்தை பிரிந்து விடுதியில் தங்கியிருப்பதாக கூறுகிறார் பெரியசாமி. தப்பெல்லாம் தகரம் அதில் வாசி வச்சு ஆர்வம் வந்துச்சு. கலை ஸ்டார் பார்த்தோம், இசைப்பள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சேர்ந்தோம். அப்புறம் கலெக்டரெல்லாம் பார்த்தாங்க, அப்புறம் வாசித்து வச்சாங்க. அதில் அப்புறம் கலெக்டு நூம்புக்கு மிருதங்கத்தை இப்போ வாசித்து பார்த்தோம். அப்புறம் வாசித்து காமிச்சான், ஓகே அப்படின்னு சொன்னாங்க. 3 வருட மிருதங்க இசை படிப்பில் இறுதி ஆண்டு பயின்று வருகிறார் பெரியசாமி. இசை மீதான ஆர்வம் இயற்கையிலேயே அமைய வேண்டும் என்றும் மிருதங்கத்தில் தனக்குள்ள ஆர்வத்தை தனித்திறனாக நாள்தோறும் பெரியசாமி வளர்த்து வருவதாக தெரிவிக்கிறார் அவரது ஆசிரியர் சுவாமிநாதன். லீவே போட மாட்டான். இந்த சனி ஞாயிறு மட்டும்தான் பஸ்ஸில் போயிட்டு இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் இருக்கிறான். தனியாக வருவான், இல்லை யார் கூடயாவது துணைக்கு போயிட்டு வந்து அவ்வளோ சிறப்பாக அந்த பையன் இந்த பள்ளிக்கூடத்தில் அவங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரு பிரியம் உண்டு. எல்லா ஆசிரியர்களிடத்துலையும் ரொம்ப பணிவாகவும் ரொம்ப நல்லபடியாகவும் நடந்துக்கக்கூடிய ஒரு மாணவன். உடன் பயிலும் நண்பர்களும் ஆசிரியர்களும் தன் முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பதாக சொல்கிறார் பெரியசாமி. வாழ்க்கையில் எண்ணற்ற சவால்களை சந்தித்தாலும் தான் விரும்பிய துறையில் சாதிக்க துடிக்கும் பெரியசாமி போன்றவர்களின் வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் பிறருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. கீதன், நியூஸ் 7 தமிழ், சேலம்.